Hallelujah. 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 Meditation is more important than reading. மேலோட்டமாக நாம் படித்து விட்டு விடுகிறதை விட படித்து அதன் உள்ளாழங்களை தியானிப்பதே ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் உத்தமமானது. ஒரு ஒரு ஊழியர் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறாங்கன்னா அதோட கன்க்ளூஷன் உங்களை கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போகக்கூடாது, உங்களை கிளாரிட்டிக்குள்ள கொண்டு போகும். அப்படியாக ஒரு ஊழியரோட பிரசங்கம் இருக்குமானால் அவரே தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர். இவங்க சொன்னாங்க எனக்கு இந்த ஒரு எபிரேயர்ல கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லி, நான் அது ஒரு சின்ன டிராப் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நேராக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போறேன். ஒரு பைபிள் ஸ்டடி எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் 1:7-8 வாசிங்க. Hebrews 1:7. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அப்படின்னா ஆல்ரெடி செட்னு அர்த்தம். சொல்லி இருக்கிறதே அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆல்ரெடி செட் அப்படின்னா எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு, அதை இங்க உறுதிப்படுத்துறார். அது எங்க நம்ம பார்க்கலாம். இவ்வாறாக தான் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தையை கவனமாக ஆழ்ந்து உற்று நோக்கி ஆராய்ந்து வாசிக்கணும். இப்ப வாசிக்கலாம், இது அப்படியே வச்சுக்கோங்க. சங்கீதம் 104:4, சாம்ஸ் 104:4. தம்முடைய தூதரை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலையாகவும் செய்கிறார். இது அந்த வசனத்தோட லிங்க் வர்ஸ் இப்படிதான் இருக்கும். அதோட லிங்க் வர்ஸ் எங்கேயாவது இருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரோடக்ஷனா நீங்க எபிரேயரை படிக்கிறதுக்கு முன்பதாக இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு எபிரேயர் இருக்கு பாத்தீங்களா, இதற்கான லிங்க் வர்சஸ் நிறைய இருக்கும். டைரக்டா இருக்காது, இன்டைரக்டா இருக்கும். இப்போ வேதத்துல ஒரு வசனத்துக்கு கண்டிப்பாக ஒத்த வசனம் இருக்கும், லிங்க் வர்சஸ் இருக்கும். இவ்வாறாக தான் தேவன் என்ன பண்ணுவார், ஒரு வேத பாடம் மூலமா உங்களை வழிநடத்துவார். அவ்வாறு வேத பாடம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு சென்று ஊழியர் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை தியானிக்கும் போது நான் நம்புறேன் அடுத்த வருடம் இதே நாள்ல நீங்க எல்லாரும் சாட்சியா இருப்பீங்க. போன வருடம் எங்களுக்கு புரியாததையும் தேவன் எங்களுக்கு புரிய வைத்தார். நான் நம்புறேன் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்துல சொல்ல அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க, எனக்கு புரியாமல் இருந்தது, புரியாததையும் தேவன் எனக்கு புரியும்படி தெளிவாய் அவரே எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லி வைப்பாங்க. நம்புகிறோம். மாத்திரம் ஒரு 2 மணி ஆனாலும் நான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல மாத்திர கையில நான் நேரத்துக்குள்ளாக முடித்துறேன். எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1 பீட்டர் 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே, அதுவே தேவனுடைய பார்வையில் விடையேற பெற்றது. இன்று தேவன் உங்களுக்கு தரக்கூடிய ரேமா வார்த்தை அல்லது ஆவிக்குரிய மன்னா என்னவென்றால், எது தேவனுக்கு முன்பாக அல்லது எது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது, பிரஷியஸ் எது நம்ம பார்க்க போறோம். வேகமா நான் தேவன் எப்படி உங்களை நடத்துறாரோ நான் நடத்துறேன். எடுத்து நீங்க அதே வசனத்தை கீழ்பாகம் மட்டும் வாசிங்க. உங்களுக்கு அலங்காரமாய் அதே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது எது அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுளே. இந்த அலங்காரம் எல்லாம் ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துருவீங்க. ஆனால் தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மறைந்திருக்கிற குணம் ஒன்று இருக்கும், சாந்தமா இருக்கும். எல்லா காரியத்திலும் அந்த ஒரு அமைதியா இருக்கணும். உலகம் அமைதியா இருக்காது, நாமும் அமைதியா இருந்து மறைந்திருக்கிற அவருடைய குணத்தை பெற்று அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் போது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நம்ம வேகமாக வாசிக்கலாம். இன்னொன்று கூட எடுத்து வாசிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யோவான் 12:3, ஜான் 12:3. அப்பொழுது மரியாள் வெளியேறப்பட்ட கலங்கமில்லாத நரதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலம். அப்ப ரெண்டாவது தேவன் உங்களுக்கு சொல்ற விஷயம், கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தின் மேல் என்ன பண்றாரு தேவன்? ஒரு வாஞ்சையா இருக்கிறார். அதுவே தேவனுக்கு முன்பாக விளையேற பெற்றதா இருக்கிறது. அது என்ன கலங்கம் இல்லாத நலதம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல unblemished purity or spotless purity ன்னுவாங்க. ஆங்கில இந்த வேதாகமத்துல வெவ்வேறு வார்த்தைகள் இருக்கும். ஆனா அதற்கு ஒரு முக்கியமான வார்த்தை அதான், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஸ்பாட்லெஸ் பியூரிட்டி ஆர் அன்பிளிம்ஸ்ட் பியூரிட்டி. கலங்கம் இல்லாத நலதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலங்கம் இல்லாமல் இருதயத்தில் தேவனை மட்டும் நம்பி அவருடைய பாதத்தில் இந்த வீடு அடங்கி இருக்குமானால் வீடு முழுவதும் தேவனே வாசமாயிருப்பார். அந்த வாசனை அப்படின்றது அவர் தரக்கூடிய வசனம், அவரே அந்த வாசம். இப்ப வாசிக்க புரியும், நம்ம மேலோட்டமா வாசிக்க முடியாது. அவர் அவருடைய பாதத்துல நலதம் என்னும் தைலத்தினால் என்ன பண்றார்? கழுவி அவருடைய தலைமுடியை வைத்து என்ன பண்றா? கழுவுறா. வீடு முழுவதும் வாசனை வீசுகிறது. என்னன்னா, அவருடைய பாதத்திலேயே நம்ம இறுதி வரை வாழ்வோமானால் வீடு முழுவதும் இறுதி வரை வாசனையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தேவன் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். அப்போது மரியாள் விளையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தால் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தினால் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போ நான் நம்புறேன், இன்று தேவனுடைய முழு கிருபை ஆசீர்வாதம் இந்த வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய பாதப்படியில் நம் இருக்கிற குடும்பம். அதனால் ஒரு நாளும் இந்த ஆசீர்வாதம் விட்டு விலகாது. நான் உள்ளத்தின் ஆழத்துல நம்புறேன். இப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற ஆழத்தை தேவன் அறிஞ்சிருக்கிறார். இரவுல அவர் ஜெபம் பண்ற அந்த ஒரு பிரேயர் அறிந்திருக்கிறார். யாருக்கும் அறியாத ஒரு வாஞ்சை ஏக்கங்கள் உள்ள இருக்குது. ஆவிக்குரிய கண்கள்ல நான் பார்க்கிறேன். அதை தேவன் அடுத்த வருடம் மாற்றி விசுவாசத்துல சொல்றேன், அவர் அடுத்த வருஷம் சாட்சி சொல்லும்படியாக தேவன் கலங்கம் இல்லாத ஒரு நலனம் என்னும் தைலத்தை அவங்க என்ன பண்றாங்க? பூசுறாங்க. பாதப்படியே இருக்காங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, முழுமையான ஜெப வாழ்வுக்குள்ளாக அவங்களை கொடுத்துட்டு அவரோட பாதப்படியே இருக்காங்க. அவ்வாறு அவர் இருக்காரு. அடுத்த வருடம் வீடு முழுவதும் வாசனை வீசி அவரே ஆசீர்வாதமாய் தங்குவார். விசுவாசிகள் இன்னும் கூட எடுத்து வாசிக்கலாம். மார்க் 14:3. மார்க் 14:3. பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விளையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள, இங்க பாத்தீங்களா வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கு. விளையேற பெற்ற உத்தம தைலம். அங்க பார்த்தோம் கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலம். இது வாசிங்க, உத்தம தைலம் விளையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல். அவருக்கு விளையேற பெற்ற உத்தம தைலம். நாம் உத்தமமா இருப்போமானால் நாமே அவருக்கு விளையேற பெற்றவர்கள். இதை நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எவ்வாறு நீங்க ஒரு காரியத்திலே உத்தமமாய், இது தேவனுக்கு பிரியமில்லாதது. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் அந்த காரியத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்துல உத்தமமாய் இருந்தீர்களானா, உங்களுடைய பியூரிட்டியை விடாம நீங்க அந்த இடத்துல அற்புதமாய் சாட்சியாய் இருந்தீர்களானால் தேவன் சொல்லுவார், நீங்களே விளையேற பெற்ற அந்த உத்தமமான தைலம் என்று. இன்னும் கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எடுத்து 7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இரண்டாவது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம் மேலோங்கி இருக்கிறதா அப்படி என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே பிளஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் அது டிக்ரீஸ் ஆகவே கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலம், அது தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றதா இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அதே வசனத்துல கீழ்பாகம் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, எப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆனால் நம்ம விசுவாசமா இருக்கும். நம்ம விசுவாசமா இருந்தாதான் அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசமாக கண்டிப்பா அடுத்த வருடத்துல தேவன் உங்களை புகழ்ச்சியாகவும் கனமுமாக வைப்பார். இந்த யாபேஸ் எவ்வாறு சகோதரர்களுக்குள்ளாக கனம் பெற்றவனா இருந்தானோ, அவனுடைய எல்லையை மாத்திரம் தேவன் பெரிதாக்க மாட்டார், நம்முடைய எல்லையையும் தேவன் பெரிதாக்குவார். தேவனுடைய நாமங்கள் வெவ்வேறு இருக்கிறது இல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்தி கொடுக்க போகும்போது அதற்கு ஆயத்தம் பண்ணி நான் அது கொண்டு இருக்கும் போது என்னுடைய நாமங்கள் குறித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தை என்னை ஏவியது. நான் உட்காந்து அதை வந்து ரிசர்ச் பண்ணேன். வேற யாரும் கற்றுத்தரல, அவர் மட்டும் தான் கற்று தருவார். நான் போயிட்டு உள்ள போனோம்னா டோர் க்ளோஸ் பண்ணிப்பேன். அப்பா அம்மாவுக்கு தெரியும், அப்பா கூட சொல்ல மாட்டேன். அப்பாவை விட அவர் தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார். வந்து மறைப்பொருள்களை எனக்கு வெளிப்படுத்துவார். தேவன் அநேக விதமான நாமங்களை எனக்கு காட்டின 1000 விதமான நாமங்கள் இருக்கு. ஈப்ரு பைபிள்ல 252 நேம்ஸ் இருக்கு அவருக்கு. எல் அக்கதோஷ், எல் அனோரா, எல் ஹெமிட், எல் டயோட். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நேரம் வாய்த்தால் யூடியூப்ல அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு. 3 பாகங்களாக பிரித்து தேவன் என் மூலியமா வந்து வெளிப்பட்டார். நீங்க உங்களுக்கு நேரம் வாய்த்தால் போயிட்டு கேளுங்க. உள்ள என்ன பேசணும்னு நானே மறந்துட்டேன். தேவன் வந்து இடைப்படும் போது மாம்சம் விலகிடும், ஆவியானவர் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவார். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். சங்கீதம் 68:13. இதுதான் உங்களுக்கு தேவன் என்று தரக்கூடிய திறவுகோல் வசனம். கீ வெர்சஸ். அடுப்படியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசுப்பொன் நிறமாகிய அதன் நிறங்களின் சாயலாகவும் இருப்பீர்கள். அப்படிதான் இருந்தீங்க, இனிமேல் அப்படிதான் நடத்துவார். இதுல உங்களுக்கு உள்ள ஆழங்கள் ஒண்ணு இருக்கு. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் என்ன அர்த்தம்? இருளின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். இருளின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும். வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா அப்படின்னா பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளை அர்த்தம். எவ்வாறு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது புறா வந்ததோ, அலங்கரிக்கப்பட்ட புறா அப்படின்றது பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அர்த்தம். இது இவ்வாறுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்புறம் பசும் பொன் நிறமாகிய அதன் சிறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பசும் பொன் நிறம் உங்களுடைய தோற்றம் மட்டும், உங்களுடைய சிறகுகளும் அவ்வாறு தான் இருக்கும். சிறகுகள்னா ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் போகும்போது அது அனைவருக்கும் ஒரு சிறகுகளாய் இருக்கும், ஒரு காற்றாய் இருக்கும். நீங்கள் பேச, அதாவது ஒரு வேர்டு இருக்கு, when we speak it should spark. நாம் பேசினால் தேவனுடைய ஆவி இடைப்படும். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்ல இருக்கு, நாம் பேசினால் மாம்சம் விலகி ஆவி வெளிப்படணும். ஆங்கிலத்துல when we speak it should spark. ஏன்னா அந்த ஸ்பார்க்லிங் நமக்குள்ள இருக்கு. அதனால அந்த ஸ்பார்க்லிங்கை நம்ம ஸ்பார்க் பண்ண வைக்கும். ஒரு நேரம் கேட்கணும், ஏசப்பா நான் பேசும்போது நான் சாமா பேசக்கூடாது, நான் தேவனுடைய ஊழியனா பேசுறேன், உன்னுடைய வேலையை செய்யறேன் நான் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நீங்க தான்ப்பா, நீங்க என்ன வழிநடத்துங்க அப்படின்னு நான் கேட்கும் போது தேவன் எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அவரே உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்க அதான் சொல்ல, நான் வந்து ஏதோ நினைச்சு பார்த்தேன், தேவன் என் கூட பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்லும்படியா வைப்பார். நான் நம்புறேன் இந்த செய்தியை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து, அந்த கன்க்ளூஷன் மட்டும் இல்ல, இன்ட்ரோடக்ஷனும் சரி, கீ வேர்சஸும் சரி, இறுதியாக கன்க்ளூஷன் முழுமையாக தேவன் உங்களோடு இடைப்படுவார். இடைப்பட்டு திருப்தியாய் போவீர்கள். மாம்சத்துக்கும் ஆகாரம் கிடைக்கும், ஆவிக்கும் ஆகாரம் கிடைக்கும். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் வாசிங்க. 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எல்லாத்தையும் காட்டி விலையேற பெற்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
அந்த ரத்தமே நம்மை ஒரு நாளும் கழுவிக்கொண்டே வருகிறது, சுத்திகரித்து கொண்டே வருகிறது. அந்த ரத்தத்தினால் தான் நம்ம வந்து மீட்டு கொண்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். இன்று இங்க ஐக்கியத்தோடு உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அறிவு இருக்கணும். அவருடைய உங்களுக்கு எப்படி வந்து மீட்பு கிடைச்சது, நீங்க எப்படி உங்களுடைய சால்வேஷன் எப்படி, அவருடைய பிளட் தான் எனக்கு சால்வேஷன். நீங்க சாட்சி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். யாருமே அதெல்லாம் பண்ண முடியாது, இல்ல அப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவரோட பிளட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளும் பியூர் பண்ணிட்டே இருக்கு. அதுதான் இந்நாள் வரை நடக்குகிறது. அடுத்த வருடம் மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வருடமும் வரக்கூடிய வருடங்களையும் அவருடைய ரத்தமே நம்மளை தாங்கி மீட்டு கொண்டு அனைவருக்கும் சாட்சிகளாய் வைக்க போகிறார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், Proverbs 3 13 15 வரை, 13 to 15. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதில் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுப்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. எது விலையேற பெற்றது? முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. எப்பவுமே ஒரு வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நீங்க எடுத்து வாசிங்க 3:15 அப்படின்வாங்க. நம்ம வாசிச்ச முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறு, அதுனா எது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த வந்து 13ல இருந்து படிக்க சொன்னேன். படிங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும். அப்ப எது ஞானம்? எந்த ஞானம்? உலகத்துக்கு ஒத்த ஞானம். நாலேஜ் வேற. நாலேஜ் அப்படின்றது அறிவு, வேர்ல்டு கொடுக்குறது. அந்த நாலேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா என்ன ஆயிடும், விலகிடும். பட் விஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, எவர்லாஸ்டிங் விஸ்டம், இல்ல எட்டர்னல் விஸ்டம், அது அவர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதான் ஞானம். விஸ்டம் அப்படின்றது ஞானம். இப்ப அது அப்படின்னும் போது மேல் வசனம் வாசிச்சாதான் நமக்கு புரியும். அதனாலதான் உங்களை நான் வந்து 13 படிக்க சொன்னேன். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். பாக்கியவான். நம்மளாம் யாரு? பாக்கியவான்கள். அவருடைய ஞானமும் இருக்கிறது, அவருடைய புத்தியையும் பெற்று இருக்கிறோம். அதனாலதான் வேலை ஸ்தலத்துல கூட எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நம்மை தேவன் ஞானமாய் வழிநடத்துகிறார், புத்தி பெற்றவர்களாய் வழிநடத்துகிறார். வாசிங்க. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு பொன்னிலும் உத்தமமானது. அனைத்தை விட உத்தமமானதான். எது? ஞானம், அவருடைய புத்தி. நம்முடைய ஞானமோ நம்முடைய புத்தியோ அல்ல, அவருடைய ஞானம், அவருடைய புத்தி. அதனாலதான் ஞானம் ஸ்நானம். ஞானம் பெற்றவர்கள் தான் உங்களுக்கு ஸ்நானம், ஞான ஸ்நானம் சொல்லுவாங்க. ஞான ஸ்நானத்துக்கு அப்புறமா அதான் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஞான ஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறமா தான் ப்ராப்ளம்ஸே வரும். அதை ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த ஒரு கஷ்டமே புரியும். எல்லாம் ஈஸியா சொல்றாங்களே கவுன்சிலிங் வச்சு, ஞான ஸ்நானம் எடுத்துருமா, ஸ்டான்லி கூட அடுத்த வருஷம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட கேட்டாங்க, எப்படி நான் ஞான ஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் பியூரா இருக்கலாமா? ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ரொம்ப எடுத்துக்கல நான், ரொம்ப ஏன்னா 30 மினிட்ஸோ 40 மினிட்ஸ் எடுத்து ரொம்ப கஷ்டம். ஆனா நீ அவருக்குள்ள இருந்தனா கஷ்டமா இருந்தாலும் இஷ்டமா மாத்துவாரு அப்படின்னு, சோதனையா இருந்தாலும் சாதனையா மாத்துவாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஆரம்பத்துல இருந்ததை விட தேவன் இன்று ஒரு சாட்சியா தான் வச்சிருக்காரு. லோயலா காலேஜ்ல இன்று ஒரு சாட்சி பெற்றவனா ஏன் மாறினானா, ஆண்டவருக்குள்ள அவனோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு எங்கெங்க பிரேயர் மீட்டிங்கோ அங்கெல்லாம் கூட வராங்க. அதனால தேவன் நடத்துறார். அவரை மாத்திரம் அல்ல, எல்லாரையும் தேவன் அற்புதமாய் இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். அதே நீதிமொழிகள் 16ல இருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரத்துல Proverbs 16ல இருந்து வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃப்ரீ அப்படின்னு எங்கேயாச்சும் போட்டாங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ரொம்ப ஹாப்பி ஆயிடும். ஹாப்பியை விட ஜாய் ஆயிடும். ஹாப்பி அப்படின்றது ஒரு நாள் நீங்கிடும், அதுதான் ஹாப்பி. ஜாய் அப்படின்றது வந்து லைஃப் லாங். ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ உள்ள போயிட்டாதான் அது வாங்கிடும். ஆனா தேவன் 2 கொடுக்குறாரு பாருங்க. நம்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டால், தேவனிடத்திலிருந்து அந்த ஞானத்தை பெற்று வாங்கினால், வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும். அவருக்கு முன்பாக எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் பர்சனா இருக்கும். அவருடைய அதாவது அதன் வலது கையில் தீர்க்காயுசுன்னு என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா நம்மளுடைய யங்னஸோ இல்ல நம்மளுடைய அந்த ஆரம்பத்துல இருந்த ஒரு கிளாரிட்டியோ போயிடும்.
தீர்க்காயுசுனா எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். 3 இருக்குல்ல, ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கர், ஸ்ட்ராங்கஸ்ட். 3வது இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ராங்கஸ்ட். அதுதான் இங்க சொல்றேன். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்றேன். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க, ஸ்ட்ராங்கரா இருக்க மாட்டீங்க, ஸ்ட்ராங்கஸ்டா இருப்பீங்க. அதுதான் தீர்க்காயுசு, எட்டர்னல் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப். அந்த ஒரு வார்த்தையை தான் தேவன் இன்னும் கூட அழுத்தம் கொடுக்க சொல்றார். அதனால சொல்றேன், வலது கையில் தீர்க்காயுசும் அதில் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கு. நம்ம கேட்போம், ஏன்னா உலக மனுஷங்க அப்படிதான் கேட்பாங்க. ஏசப்பா உங்ககிட்ட வந்தேன், நான் கையேந்து நிக்கிறேன், இந்த கையில மட்டும் ஒண்ணு கொடுத்துட்டு இந்த கையில கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு மனுஷன் கேட்பான். அதனாலதான் தேவன் காம்ப்ரமைஸ் தான் பண்ண மாட்டாரு. கொடுத்தா 2த்துலயே கொடுத்துறேன். உங்களுக்கு வலது கையில தீர்க்காயுசை கொடுத்துட்டேன், இடது கையில உங்களுக்கு என்னென்ன பணமோ அந்த செல்வங்களோ அதே கொடுத்துட்டேன், நீங்களும் கனம் பெற்றவர்களா இருப்பீர்கள் சொல்லிட்டு அங்க சொல்றாரு. இப்ப வாசிக்க புரியும் உங்களுக்கு. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்ப அடுத்த வருஷம் தேவர் இவ்வாறாக தான் நடத்துவாரு. நீங்க ஞானத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்க, இது 2மே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஜனவரி மாசத்துல இருந்து, அதாவது நாளையில இருந்து கண்டிப்பா தேவன் கொடுப்பார். விசுவாசிகள் மாத்திரம் கைகள். அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அப்போ ஃப்ரீன்னு கொடுத்தாலே நமக்கு கொஞ்சம் பக்கு தான் இருக்கும். குவாலிட்டி கம்மியா கொடுத்துருவாங்களா? ஒரு பிராண்டட் டிஷர்ட் வாங்கினா இன்னொரு பிராண்டட் டிஷர்ட்னு சொல்றாங்க. ஆனா நம்ம காசு கொடுத்து வாங்குற பிராண்டட் டிஷர்ட் ஓகே, அதுல நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. பட் ஃப்ரீயா கொடுக்குறான், குவாலிட்டி கம்மியா கொடுத்துருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஞானத்தை கொடுத்துட்டாரு, அது நல்லா பீக்ல இருக்கு, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா வலது கையில தீர்க்காயுசுன்றாரு, இடது கையில செல்வமும் கனமும் சொல்றாரு. கிளாரிட்டியா கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கான ஆன்சர் தான் அடுத்த வாசி. அதன் வழிகள் இனிதான வழிகள். அவ்வளவுதான், இனிதான வழிகள். நீங்க போற வழியெல்லாம் இனிதாக இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அது எந்த ஃபால்ட்டும் இருக்காது. நீங்க அகைன் ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தையல் விடுறவங்களாம் விட மாட்டார். வலது கையும் நன்றாக இருக்கும், இடது கையும் நன்றாக இருக்கும். அதன் வழிகள் இனிதான வழிகளாக இருக்கும், பாதைகள் எல்லாம் சமாதானம். பாதைகள் எல்லாம் சமாதானம். அப்பனா gift மேல gift-ஆ கொடுத்துட்டு இருக்காரு பாத்தீங்களா? சமாதானம் அப்படின்றது இங்கே சந்தோஷம் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சமாதானம் இல்லை. சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுத்துட்டு சமாதானத்தையும் கொடுப்பார். ஜாய் பிளஸ் பீஸ். அந்த பீஸ் இல்லை, நான் இந்த பீஸ் சொல்றேன். இப்போ ஜாய் பிளஸ் பீஸ் அப்படின்னா சமாதானத்தை தான் தேவன் கொடுப்பார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா? பாதைகள் எல்லாம் சமாதானமா இருக்கும். எங்கெங்க போறீங்களோ அங்கங்க சமாதானம், உங்களுக்கும் சமாதானம். நீங்க எங்கெங்க சென்று சாட்சிகளா இருக்கீங்க அந்த வீட்டுக்கும் சமாதானமாய் வைப்பார், உங்க மூலியமாய் வைப்பார். கீழே வாசம் 20 வரைக்கும் வாசம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். எவ்வளவு பாத்தீங்களா gift நம்மளுக்கு? பரிசுக்கு மேல பரிசு. ஜீவ விருட்சத்தை கொடுத்துறாரு, அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். எதை? ஞானம். ஞானத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அவர் சிறியவன் என்று பார்க்க மாட்டார், பெரியவன் என்று பார்க்க மாட்டார், கீழானவன் என்று பார்க்க மாட்டார், மேலானவன் என்று பார்க்க மாட்டார். அதனாலதான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் அவருக்குள் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நான் இப்படி சொன்ன சிஎஸ்ஐ என்றும் இல்லை, ஆர்சி என்றும் இல்லை, சிபிஎம் என்றும் இல்லை, பெண்டிகாஸ்டல் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம், ஆவிக்குள்ளாக ஒன்றுபட்டோம். பிரித்து இருக்கிறாங்கல்ல, ஆர்சியை பார்த்தா இவங்க சூத்திரம் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் பார்த்தாலும் அவங்க சூத்திரம் பண்ணுவாங்க. யாருமே எல்லாமே ஈவன் எல்லாருமே அவர்களுடைய ஜனங்கள் தான். நம்ம தான் பிரிச்சு பார்ப்போம். அவர் ஒரு நாளும் யாரையும் பிரிச்சு பார்க்கவே மாட்டார். அவ்வாறாக யாரையும் பிரித்து பார்க்காமல் அவருக்குள் நாம் இருக்கும்போது நாமே விலையேற பெற்றவர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. 20 வரைக்கும் வாசிச்சீங்களா? வாசிங்க. கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. இந்த பூமியே ஞானத்தினால் நிறைந்திருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் நாமும் ஞானம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஞானத்தினாலதான் இந்த பூமியை இயங்கிக் கொண்டு வருகிறது. மெயின் தீமே அதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை படித்து பாத்தீங்கன்னா, பூமி ஞானத்தினால் நிறைந்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இந்த பூமியை ஆளுகிறது அவருடைய ஞானம். அவரே ஆளுது. அவருடைய ஞானத்தினாலதான் இந்த பூமி ஆண்டு கொண்டே இருக்கிறது. மற்ற நேரங்கள்ல இந்த பூமி
சில நேரங்கள் இருள் அடைந்து போகலாம். பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக நம்மள எல்லாருக்குள்ளயுமே ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு டார்க் லைஃப்னு ஒன்று இருக்கும். அந்த லைஃப்ல இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. அந்த டார்க் இல்லைன்னு வைங்களேன், லைட் கிடைக்காது. டார்க் இருந்தாதான் அந்த லைட்டுக்கு வேல்யூவே இருக்கு. அதனால பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை இனிமேலும் என்ன செய்தாலும் கொஞ்ச நாள் விட்டுடுங்க. அவன் என்ன பண்ணுவார், எவ்வளவு நாள் பண்ணுப்பான்னு விட்டுடுவாரு. ஆனா நித்திய ஆனந்தும் நம்ம மேலதான் அவ்வாறாக தான் தேவன் செய்வார். இன்னொன்று கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 2:4 வாசிங்க. மனுஷரா தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஒன்று இருக்கு. நாம் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஜீவனுள்ள கல். எந்த கல்ல வேணா அப்படின்னு தூக்கி போடுறாங்களோ அந்த கல்லை எடுத்துதான் உயர்ந்த ஸ்தலத்துல தேவன் வைப்பார். அந்த கல்லுடைய நாமமே ஜீவனுள்ள கல். அது நம் அனைவரும் இந்த ஜீவனுள்ள கற்களை கொண்டுதான் தேவன் அநேகருக்கு வீடு கட்டும்படியாக செய்வார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். நம்புகிற மாத்திரமே. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும். இந்த வார்த்தை பாத்தீங்களா, மனுஷரால் தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி அவருக்கு சாட்சியாய் வழிநடத்துவார். விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். நம்ம எப்படி இருக்கணும், ஜீவனுள்ள கற்கள் வந்துட்டு சாதாரண இடத்துல கட்டப்படாது. ஜீவனுள்ள கல்ல ஒரு மாளிகையோட தான் இணைப்பார். ஜீவனுள்ள கல் என்பது நாம், மாளிகை என்பது ஆண்டவராகிய நாம் தேவனோடு இணைக்கப்படும் போது ஜீவன் இன்னுமாக கூட்டிக் கொண்டே வருவார். ஜீவனுள்ள கற்களாய் இருக்கணும். அவ்வாறு நாம் இருக்கும் போது அந்த ஜீவனுள்ள கல்லே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறார். இங்க ஒரு வேத பாடத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். அது 1 பேதுரு 2:6 வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது இருக்குங்களா? எங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஏசாயா 28:16, ஐசாயா 28:16. இது லிங்க் வேர்ஸ். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். சென்டென்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா அதுல இருக்க வார்த்தை என்ன, சீயோன். அதுக்கான மீனிங் சேம் தான். இப்போ வாசிங்க உங்களுக்கு புரியும். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த நித்திய கல்லையை நோக்கி பார்க்கும்போது ஜீவனுள்ள கல் இன்னும் திடன் பெற்று வாழ்நாள் முழுவதும் சுகித்திருக்கும்படியாக செய்வார். நம்புகிற மாத்திரம். இன்னும் கூட நம்ம எடுத்து வந்து வாசிக்கலாம். ஏசாயா 52:1. எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தனும் உன்னிடத்தில் வருவதில்லை. அசுத்தமான காரியங்களை செய்கிற பிசாசு உங்களுக்கு முன்பாக வருகிறதில்லை. ஏனென்றால் விசுவாசத்தினால் அலங்கரிக்கப்பட்டு விட்டோம். ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தால் அலங்கரிக்கப்பட்டு விட்டோம். அதனால் அலங்கரிக்கப்பட்ட இந்த வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்குள்ளாக பிசாசு நுழையவே முடியாது.
அதனால எழும்பு எழும்புன்றார். எழும்புனா அவருக்காக தான் எழும்பணும். மறுபடியும் வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, ஆ. வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். வல்லமை இருக்கணும். நம்ம பேசும் போதும் சரி, தியானிக்கும் போதும் சரி, ஜப வாழ்க்கையில உறுதியா இருக்கும் போதும் சரி, விசுவாசத்துல இருக்கும் போதும் சரி, நம்பிக்கையில பரிபூரணமா இருக்கும் போதும் சரி, வல்லமையா இருக்கணும். அவருக்குள்ள வல்லமையாக இருக்கும் போது வல்லமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனே செய்வார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தம் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அடுத்த வருஷம் எந்த ஒரு பிசாசின் காரியமோ உங்களுக்கு விரோதமா யாரார் எழும்புறாங்களோ அவங்க யாரும் உங்களுக்குள்ள வருவதில்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 33:5. Psalms 93:5. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஒரு ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அப்ப அலங்காரம் என்னன்னு புரிஞ்சுங்களா? எதை நீ அதுல இருக்கு பாத்தீங்களா? உங்களோட ஆடை என்ன பண்ணுங்க, அலங்காரம். உங்களோட ஆடை வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆடையா இருக்கணும். நம்ம வந்து பார்ப்போம். அப்ப என்னன்னா, பரிசுத்தமாக்கப்படுதல் ரொம்ப முக்கியமானது. அலங்கரிக்கப்படணும்னா பரிசுத்தத்தால நம்ம கவர் பண்ணப்படணும். அப்ப இருதயமாகிய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கும்போது பிசாசுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வர்க்கம் கிடையாது. அவர் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க இன்னொரு கூட வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக ஒரு ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நித்திய நாளாக எப்பவுமே இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. நான் நம்புறேன் பரிசுத்தம் நித்திய நாளாக உங்களுக்கு ஒரு அலங்காரமாக உங்களுடைய இருதயத்துக்கு மாத்திரமல்ல, இருதயம் சுத்தமாகிவிட்டால் இந்த வீடும் சுத்தமாகிவிடும். இருதயமாகிய இந்த ஆலயத்துக்குள்ள தேவன் வாசம் செய்ய வேண்டுமானால் இருதயம் பரிசுத்தமாய் ஆக்கப்படுதல் மிகவும் முக்கியமானது. நித்திய நாளாய் உங்களுடைய இருதயம் பரிசுத்தத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருதயமாய் தேவன் மாற்றுவார். அவ்வாறு தேவன் மாற்றிவிட்டால் உங்களுடைய வீடும் அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருக்கும். ஆனா அந்த அலங்காரம் நீங்கள் எடுத்து போடுகிற அலங்காரமாய் இருக்காது. நித்திய நாளாய் நீடித்து கொண்டு இருக்கிற ஒரு அலங்காரமாய். இன்னும் ஒரே ஒரு காரியம் நம்ம வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 62:3 வாசிங்க. ஐசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். இன்று தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய முடிவுரையான ஒரு வசனம் இது. கன்க்ளூஷன். இன்று தேவன் கொடுக்கிற கன்க்ளூஷன். ஆனா அந்த கன்க்ளூஷனே புதிய ஆண்டுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். வாசிங்க. நீ கர்த்தருடைய, நான் கொஞ்சம் மாத்தி, நாம் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நமக்கு மட்டும் அலங்காரமான கிரீடம், அதாவது அலங்காரமான காரியங்களை கொடுக்க மாட்டாரு. நாமும் அவருக்கு ஒரு அலங்காரமான கிரீடமா இருக்கணும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பார். சில நேரங்கள்ல எல்லாருக்குள்ளயும் ஒரு ஃபேவரட் இருப்பாங்க. தேவனுடைய ஃபேவரட் நம்ம தான். அதனாலதான் அப்படி வைப்பாரு. கைக்குள்ளலாம் ஏதாவது அவருடைய கைக்குள்ள நம்ம வந்து அடங்கி இருப்போமானால் நமக்கு வேண்டியது அவருக்கு என்னதென்று தெரியும். நம்ம கேட்டுக்கொள்றதுக்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை, அதை காட்டிலும் நமக்கு மேன்மையா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ணுவார், எழுதி வச்சிருப்பாரு. அவருக்குள்ளாக நம்ம என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். அவ்வாறு அடங்கி இருக்கும் போது நாம் அலங்காரம் பெற்ற ஒரு கிரீடமாய் தேவன் மாற்றுவார். மாற்றி அவருடைய கையில் ராஜ முடியுமாய், அவர் ராஜா, ராஜா கூடவே நம்ம இருப்போன்றதுதான் தேவன் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம அங்க நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சோம் பாத்தீங்களா, அதுக்கு வரலாம். 1 பேதுரு 3:4 வாசிங்க. நம்ம முடிச்சிடலாம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் என்னென்ன விலையேற பெற்றதுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வசனத்துல சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இது நமக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்குமானால் தேவனுடைய பார்வையில் அது விலையேற பெற்றதா இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம்.
இரண்டாவது நம்ம முக்கியமாக ஒன்று பார்த்தோம், கலங்கமில்லாத நலதம் என்றும் என்ன ஒரு தைலம் இருக்கு. அவ்வாறு தேவனுக்கு முன்பாக நாம் கலங்கமற்றவர்களாய் இருக்கும்போது அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருக்கிறது நம்ம பார்ப்போம். ஞானமே முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. தேவனுடைய ஞானம், அதை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோமானால் 2 விதமான பரிசுகள் கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும். அதுக்கப்புறமா நிறைய இருக்கு, ஜீவ விருட்சம் இருக்கு. அதாவது எப்படி சொல்றாருன்னா, நித்திய நாளாக உங்களுக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்றார். அந்த சமாதானத்தை தான் நம்ம பார்ப்போம். தான் நம்ம சொல்றோம், இது வந்து கிளாரிட்டியா இருக்குமா இல்லையா நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இது இரண்டுமே உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் சொல்லிட்டு தேவன் சொல்றார். அது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள கல் விலையேற பெற்றதாக இருக்கும். இப்பொழுது நம்ம பார்ப்போம், நம்மளுடைய அலங்காரம் மாம்சத்துக்குள்ளான ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடாது. அந்த அலங்காரம் தேவனுக்குள்ளான ஒரு அலங்காரமாய் இருக்க வேண்டுமானால் இருதயம் பரிசுத்த இருதயமாய் இருக்கும். அப்போ உங்களுடைய இருதயத்தை நீடித்த நாட்களாய் பரிசுத்தமாக்கி அலங்கரித்து அவருக்குள்ளாக நடத்துவார். அப்பொழுது அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கும். அவருக்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பாக ராஜ முடியுமாய் தேவன் மாற்றுவார். இந்த வார்த்தை கண்டிப்பாக அடுத்த வருடம் நிறைவேறும். நீங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வாறு இருப்பீங்க? விலையேற பெற்றவர்களாய். அதனால்தான் விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீணாவில் இன்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாக இந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விளையாக இந்தனரே. விலையேற பெற்ற ரத்தம் நம்மை மாற்றுகிறது. விலையேற பெற்ற விசுவாசம் நம்மை இன்னும் மேம்படுத்துகிறது. அந்த விலையேற பெற்ற ரத்தம் அடுத்த வருடமும் நம்மை தாங்கி மீட்டுக் கொள்ளும் என்றால் விலையேற பெற்ற விசுவாசமும் இன்னும் மேம்பட்டு அனைவருக்கும் சாட்சிகளாய் மாற்றும். அதனால நல்லா புரிஞ்சு அநேக காரியங்கள் நம்ம பார்க்கணும். ஆனால் தேவன் ஒன்று மாத்திரம்தான் சொல்றார், நீங்களே விலையேற பெற்றவர்களாய் இருக்கும்போது உங்களை ஒரு நாளும் நான் துக்கத்துக்குள்ளாக நடத்த மாட்டேன். இன்று சொன்ன வார்த்தை மாத்திரமல்ல, இனிமேலும் நாளைக்கு அநேக விதமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. நான் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கு தேவனுடைய வார்த்தையை நான் நம்புறதுனால உங்களுக்கு சொல்றேன். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் வந்து அழிக்கும்படியாக செய்வார். கண்டிப்பாக நடக்கும். என்ன வாக்குத்தத்தம் எங்களுக்கு தெரியாது. எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு, ஐயாக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பாரு, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் வித்தியாசமான காரியங்களை செய்து உங்களை அனைவரும் முன்பாகவும் உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக தேவன் செய்வார். 2 விஷயங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆல்ரெடி தேவன் என்ன பண்ணார், இந்த செய்தியை கொடுத்தா நான் தேவன் நீங்க சொல்றதுனால சொல்றேன். உங்களுடைய எல்லையை தேவன் பெரிதாக்குவார். உங்களுடைய சிங்காசனத்தை தேவன் பெரிதாக்குவார். சிங்காசனம் அப்படின்றது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் கிருபை, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் பரிசுத்தம், தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதிகாரம். இவை அனைத்தையும் தேவன் பெரிதாக்குவார். பெரிதாக்கும் போது உங்களோடு யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புறவர்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியாக கண்களை மூடலாம்.